இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 53வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஒரு சீஷர்கள் செய்து கொண்டிருந்த, வழக்கமாய் செய்து கொண்டிருந்த ஒரு காரியம். நாள்தோறும் அவர்கள் தேவாலயத்துக்கு போனார்கள். அந்த போனவர்கள் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். இந்த நாள் நமக்கும் ஆராதிக்கிற நாள். இந்த நாள் நாமும் தேவ ஆலயத்துக்கு போகிற நாள். இந்த நாளில் நாமும் கூட தேவனை ஆலயத்துக்கு தவறாமல் நம்ம போக வேண்டும். ஏன் போக வேண்டும்? தேவாலயத்தில் தேவனை புகழ, முதலாவது துதிக்க நம்ம போக வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஏதோ கடமைக்காக அல்ல, தேவன் கடந்த நாட்களில் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவர் நம்மை பாதுகாத்ததற்காக, நம்மை பராமரித்ததற்காக, நம்மை போஷித்ததற்காக, இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள் நம்மை ஜீவனோடு வைத்திருப்பதற்காக ஆலயத்துக்கு நம்ம சென்று அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை நம்ம வாழ்த்த பணிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. துதி பலி இல்லை, அவர் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னார். துதிக்கும் பொழுது அந்த சீஷர்கள், அவருடைய பிள்ளைகள் ஆலயத்தில் துதிக்கும் பொழுது ஆலயத்தினுடைய நன்மைகளால் நிரப்பப்பட்டார்கள். ஆலயத்தினுடைய ஆசீர்வாதங்களால் அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. ஆகவே ஞாயிறு தோறும் நம்ம தவறாமல் அந்த ஐக்கியத்துக்கு, சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் ஆலயத்துக்கு செல்லுவோம். ஆலயத்துக்கு செல்லுகிற முதல் நோக்கம், நான் அவரை துதிக்கும்படி செல்லுகிறேன், அவரை வாழ்த்தும்படி செல்லுகிறேன், அவரை வணங்க செல்லுகிறேன், அவரை பணிந்து கொள்ள செல்லுகிறேன் என்கிற எண்ணங்களோடு நம்ம போகும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களை வர்த்திக்க செய்வார், பெருக செய்வார். அதில் சந்தேகமே இல்லை. இந்த நாள் அப்படிப்பட்ட நாளாய் மாறட்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோதே நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறபடி சந்தோஷத்துடனே, மகிழ்ச்சியுடனே இன்றைக்கு ஆண்டவரை நான் துதிக்க போகிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகளையும் வாக்கு தத்துவங்களையும் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்ற நம்பிக்கையோடு ஆலயத்துக்கு செல்வோம். அவரை துதிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்கள் தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஒரு தேசத்தில் ஆண்டவரை உங்கள் விடுதலையோடு துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே, பயமுறுத்தல் மத்தியில், எதிர்ப்புகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் ஆராதிக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ரகசியமாய் ஆராதிக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இல்லங்களிலிருந்து உம்மை ஆராதிக்கிறவர்கள் உண்டு அப்பா, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல உம்முடைய துதி ஏற்படுத்தப்படுகிறதோ, எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கிறதோ, அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவருடைய ஆசீர்வதிக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே ஆசீர்வாதம் இந்த நாளில் கூடுகிற ஒவ்வொரு கூடுகைகளிலும் நீர் இறங்கும்படியாய், நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரை உம்மை துதித்து கனப்படுத்துகிறார்களோ அவர்களை நீ கனப்படுத்த போகிறீர், ஆசீர்வதிக்கப்படுகிறீர், மேன்மைப்படுத்த போகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.